Good morning students. I am Ramesh, Department of Mathematics, Volume 1, Chapter 5. ஈருறுப்பு தேற்றம் தொடர்முறைகள் மற்றும் தொடர்கள். Binomial theorem, sequence and series. லாஸ்ட்டாக பார்த்தது முடிவுறு தொடர்கள் ஃபைனைட் சீரீஸ். ஒரு கூட்டு தொடர்முறையின் n உறுப்புகளின் கூடுதல் sum of the n terms Sn equal to n by 2 2a plus n minus 1 into d. பெருக்கு தொடர்முறையின் n உறுப்புகளின் கூடுதல் geometric series. Sum of the n terms Sn equal to a into r power n by a into 1 minus r power n by 1 minus r. அடுத்தது கூட்டு பெருக்கு தொடர்முறையின் முதல் n உறுப்புகளின் கூடுதல் arithmetic and geometric progression. Sum of the n terms Sn equal to a minus of a plus n minus 1 into d r power n by 1 minus r plus dr into 1 minus r power n minus 1 by 1 minus r the whole square. ஸோ இது ஃபார்முலாஸு இதில் இருக்கக்கூடியது. 5.3 எக்ஸசைஸ் பார்த்தோம். 5.3ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஒரு கூட்டுத்தொடரின் முதல் 10 உறுப்புகளின் கூடுதல் 52 அண்டு முதல் 15 டேர்ம்ஸ் அதனோட சம்மு பார்த்தீங்கன்னா 77. ஃபஸ்ட்டு 20 டேர்ம்ஸோட சம் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது முதல் 20 உறுப்புகளின் கூடுதல் நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா Sn equal to n by 2 2a plus n minus 1 into d. இந்த கூட்டுத்தொடரில் முதல் 10 உறுப்புகளின் கூடுதல் கண்டுபிடிச்சிருக்காங்க. கொடுத்துருக்காங்க Sn equal to 52. அதே போல் 15 உறுப்புகளின் கூடுதல் கொடுத்துருக்காங்க 77. ஸோ அந்த முதல் 10 உறுப்புகளின் கூடுதலிருந்து நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதாவது S10 equal to 52. Sn அப்படிங்கிற ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். என்னுக்கு பதிலாக 10. அதனோட கூடுதல் பார்த்தீங்கன்னா 52. ஸோ என்னுக்கு பதிலாக 10 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2a plus n minus 1 into d. இதில் 2a plus n minus 1 into dயில் என்னுக்கு பதிலாக 10 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 10 minus 1 into d. ஸோ அதை 10 minus 1 into d அப்படிங்கிறதுல நம்ம 10 minus 1ங்கிறது 9 வரும். வெளியில் ஒரு d இருக்குது. ஸோ 9d. ஸோ 2a plus 9d equal to 52 வரும். இது n by 2ன்றனால 10 by 2ன்னு கிடைக்கிது நமக்கு. ஸோ நமக்கு இந்த இடத்துல இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5 வரும். 5 into 2a 10a. அடுத்து 5 into 9d 45d equal to 52 வரும். அதே போல் S15ஓட வேல்யூ 15 by 2 2a plus 14dன்னு கிடைக்கும். ஏன்னா அங்கே 15 இருக்கனால நம்ம n minus 1ங்கிறது 15 minus 1 14 கிடைக்கும். 14d. ஸோ 2a plus 14d வரும் equal to 77. ஸோ இந்த 15 by 2-ஐ இந்த 2 வந்து இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 154 கிடைக்கும். அதே மாதிரி இந்த 15-ஐ இந்த ஈக்குவேஷனை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 30a plus 210d அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. ஸோ இதிலேருந்து நமக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த 30a அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ நம்ம ஏவை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலி இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம இப்போ சால்வ் பண்ணுறோம். அதுக்காக நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 30a அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அதிலிருந்து டியோட வேல்யூ கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 30a ப்ளஸ் 135d 156 கிடைக்குது 3ஆல் மல்டிபிள் பண்ணுறப்ப. அண்ட் தென் செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஸோ இதனோட சைன் எல்லாத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். சேஞ்ச் பண்ணுறப்ப இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் பார்ட் பார்த்திங்கன்னா 75d கிடைக்கும். 210லேருந்து 135 மைனஸ் பண்ணுறப்ப 15d கிடைக்கும். மைனஸ் 75d கிடைக்கும் ஈக்குவல் டு
இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் 2 கிடைக்கும். ஸோ இதனோட டியோட வேல்யூ -2/75. ஸோ இந்த டி வேல்யூ எடுத்துக்கிட்டு நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஏ வேல்யூ கிடைக்குது. அதாவது டியோட வேல்யூவை ஃபஸ்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 10a + 45 இன்ட்டு டியோட வேல்யூ -2/75 ஈக்குவல் டு 52. ஸோ 10a ஈக்குவல் டு இதில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 9 5s are 45. இந்த 75ஐ கேன்சல் பண்ணோம்னா 15 டைம்ஸ் வரும். ஸோ இதை அப்படியே மல்டிபிள் பண்ணி இந்த சைடு எடுத்துகிட்டு வரோம். அல்லது நம்ம இதையும் இன்னும் ரெடியூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல 9 இருக்குது. 9 2s are 18 -18 இருக்கும். டிவைடட் பை 5. ஸோ இந்த வேல்யூ நம்ம இந்த சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ஆக்சுவலி இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல இன்னும் 3ஆல் கேன்சல் பண்ணலாம். 3 3s are 9. இந்த 15ஐ கேன்சல் பண்ணோம்னா 5 வரும். ஸோ அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு -3/5 இருக்குது. இது அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா இந்த 3ஐ 2 கூட மல்டிபிள் பண்ணி ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனோம்னா நமக்கு 6/5 கிடைக்கும். ஸோ 10a ஈக்குவல் டு 52 + 6/5. இதை நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 266 டிவைடட் பை 5 கிடைக்குது. 266 டிவைடட் பை 5 கிடைக்குது. ஸோ 10a ஈக்குவல் டு 266/5. ஸோ a ஈக்குவல் டு 266/50. இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 133/25 கிடைக்குது. இதிலேருந்து ஏயோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு 20 டேர்ம்ஸோட கூடுதல் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதனோட என்னோட வேல்யூ 20ன்னு எடுத்துக்கலாம். n வேல்யூ 20 எடுத்துட்டோம்னா நமக்கு இந்த இடத்துல 22/2 வரும். ஸோ நமக்கு 304/3 கிடைக்குது. ஸோ அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சதான் nth டேர்ம் கண்டுபிடிப்போம். tn ஈக்குவல் டு கொடுத்துருக்கக்கூடிய அந்த தொடரை tnன்னு எடுத்துக்கிட்டு நியூமரேட்டருக்கு என்ன ஃபார்முலா, டினாமினேட்டருக்கு என்ன ஃபார்முலா, அதை தனித்தனியாக செப்பரேட் பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு சமேஷன் எடுக்கிறோம். சமேஷன் எடுக்கிறப்ப நமக்கு சமேஷன் k ஈக்குவல் டு 1 to n 1/4 இன்ட்டு k² + 2k + 1 நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது nக்கு பதிலாக k சப்ஸ்டியூட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக சமேஷன் கொடுக்குறப்ப k² தனியாக, கேக்கு தனியாக சமேஷன் எடுக்கிறோம். இந்த 1ங்கிற வேல்யூக்கு தனியாக சமேஷன் எடுக்கிறோம். ஸோ அப்போதைக்கு நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். k² அப்படிங்கிறது ஃபார்முலா, அதாவது இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல்னு வரும். சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது n × n + 1 × 2n + 1/6 ப்ளஸ் இதில் n × n + 1/2 ப்ளஸ் இதனோட வேல்யூ n. ஸோ இந்த நம்பர்ஸை நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்குது. இதுலேருந்து என்னோட வேல்யூ 17 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு S17 வேல்யூ கிடைக்குது. அதே மாதிரி பின்வரும் தொடர்களின் கூடுதல் எண் உறுப்புகளின் கூடுதல் கண்டுபிடிக்கிறோம். அதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி பார்த்த கொஷின்ஸ் தான். 10th நம்ம பார்த்த கொஷின்னு Sn ஈக்குவல் டு 8 + 88 888 எண் உறுப்புகள் வரை. ஸோ இதுலேருந்து 8ஐ காமனாக வெளியில் எடுப்போம். ரிமைனிங் நமக்கு 1 + 11 + 111 கிடைக்கும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 9ஐ மல்டிபிள் பண்ணி 9ஆல் டிவைட் பண்ணுவோம். 9ஐ மல்டிபிள் பண்ணி 9ஆல் டிவைட் பண்ணுவோம். அப்படி டிவைட் பண்ணுறப்ப நமக்கு 8/9 கிடைக்கும். இதுக்குள்ளே நமக்கு 9 + 99 + 999 கிடைக்குது. இந்த 9ஐ 10 - 1ன்னு எடுத்துக்கலாம். இந்த 99 100 - 1, இந்த 999 1000 - 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 8/9 10 + 10^2 10³ எக்ஸெட்ரா 10^n -1 + 1 + எக்ஸெட்ரா n உறுப்புகள். இதில் நம்ம Sn ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். Sn ஈக்குவல் டு a × r⁴n - 1/r - 1. ஸோ ஏயோட வேல்யூ 10,
ஆரோட வேல்யூ 10 சூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். 10 × 10⁻n - 1/10 - 1 - n. அதே போல் தான் சேம் மெத்தடு 6 + 66 + 666 இதே சேம் மெத்தடு. இதுக்கு அடுத்து வரக்கூடிய இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இப்போ நான் இதுக்கு இந்த எக்ஸசைஸோட கண்டினியூ நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்குறது 5.3ல் 11th கொஸ்டின். ஒரு வங்கியில் செலுத்தப்பட்ட ரூபாய் 500 ஆனது 10% தொடர் வட்டி விகிதத்தில் 10 ஆண்டுகளில் எவ்வளவாக மாறும்? அப்போ அசல் P = ₹500 ஆர் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவோம் 10%. என்னோட வேல்யூ 10. அதாவது நம்ம காலம்னு சொல்லுவோம். அதுக்கு ஃபார்முலா நமக்கு A = P × 1 + R/100 A = P × 1 + R/100 ஸோ Pயோட வேல்யூ 500 × 1 + Rோட வேல்யூ 10% அப்படிங்கிறனால நம்ம 10/100ன்னு எடுத்துக்கலாம் /10. ஸோ இதில் 0 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு 1/10 மட்டும் வரும். இது 1 + 1/10 கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா 10 × 1 10 + 1 11/10 ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1296.87 கிடைக்கும். 1296.87. இதிலே 12th கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நகரத்தில் வைரஸ் நோயினால் ஏற்பட்ட சுகாதார கேட்டினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் அந்த நோய் தாக்கம் வைரஸ் கிருமிகள் ஒரு பெருக்குத்தொடர் முறையில் பரவி வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தொற்று கிருமிகள் ஒவ்வொரு நாளும் அதன் முந்தைய நாள் போல் இருமடங்காக பெருகுகிறது. பெருக்குத்தொடர் முறையில் பரவி வருகிறது. முதல் நாளில் அதன் எண்ணிக்கை 5. அந்த கிருமிகளின் எண்ணிக்கை எந்த நாளில் 1,50,000க்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் நம்ம முதல் நாள் எவ்வளோ நமக்கு கிருமிகள் இருக்குது, அதனோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 5. ஸோ A = 5ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது இது வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இருமடங்காக இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஆரோட வேல்யூ 2ன்னு எடுத்துக்கிறோம். ரேஷியோ 2. அதுக்கு அடுத்தது மொத்தம் எவ்வளோ அதிகமாகுதுக்கு அப்படின்னா 1,50,000. ஸோ இதில் நம்ம பெருக்குத்தொடர் முறையில் பரவி வருகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம Tn = A × R⁻n - 1 எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா Tnக்கு பதிலாக இந்த வேல்யூ 1,50,000. அடுத்து Aயோட வேல்யூ 5, Rோட வேல்யூ 2n - 1. ஸோ இந்த 5 மட்டும் இந்த சைடு கொண்டு வந்தோம்னா நம்ம 1,50,000 5ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். லெஃப்டாக இந்த சைடு பார்த்தோம்னா 2n - 1 இருக்குது. ஸோ அதனோட வேல்யூ 5ஆல் டிவைட் பண்ணால் 30,000 நமக்கு கிடைக்குது. நமக்கு இப்போ 2n - 1ஓட வேல்யூ 30,000 இருக்குது. அப்போ 214 அப்படின்னா நமக்கு வேல்யூ பார்த்தோம்னா 16,384. அதே மாதிரி 215 அப்படின்னு பார்த்தோம்னா 32,768 வருது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 30,000ஓட கிரேட்டர் தானாக இருக்குது. 30,000 விட கிரேட்டர் தானாக இருக்குது. ஸோ 215 எடுத்துக்கிட்டு அதை 2n - கூட நம்ம ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா இந்த n - 1 = 14 இருக்கும். இந்த 1 அந்த சைடு கொண்டு வந்தோம்னா நமக்கு 15 ஆகும். ஸோ 15ஆம் நாளில் அதிகமாக நமக்கு இருக்கும். 15ஆம் நாளில் அதிகமாக நமக்கு இருக்கும்.
அதுக்கு அடுத்தது எடுத்துக்காட்டு 5.16 1 + 6/7 11/49 16/343 என்ற கூட்டு பெருக்கு தொடரின் முதல் n உறுப்புகளின் கூடுதல். ஸோ இதில் ஏயோட வேல்யூ 1, டியோட வேல்யூ 5, ஆரோட வேல்யூ 1/7. ஸோ அதில் எஸ்என் ஃபார்முலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா எஸ்என் = a - a + n - 1 × dr/n/1 - r + dr × 1 - r power n - 1/1 - r the whole square. இது கூட்டு பெருக்குத்தொடரனோட கூடுதல் ஃபார்முலா. ஸோ இதில் நம்ம ஃபார்முலா எல்லா வேல்யூ அப்ளை பண்ணுறோம். ஏயோட வேல்யூ ஏ வேல்யூ, டியோட வேல்யூ, ஆரோட வேல்யூ. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இதில் அப்ளை பண்ணுறோம். 1 - 1 + 5 × n - 1 × டியோட வேல்யூ இது டிவைடட் பை 1 - rங்கிறது 1 - 1/7 ப்ளஸ் 5 × 7 1 - ஆரோட வேல்யூ 1/7 whole power n - 1 டிவைடட் பை 1 - 1/7 the whole square 1 - 1/7 the whole square. ஸோ 1 இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 5n - 4 கிடைக்கும். 5n - 4 டிவைடட் பை 7 power n கிடைக்கும். டிவைடட் பை இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 6/7 ப்ளஸ் 5 × 1/7 5/7. இதில் நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா 7 power n - 1/7 power n. இந்த டேர்மை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறப்ப இதில் இருக்கக்கூடிய இந்த 7 power n - 1ன்றது கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். டிவைடட் பை ஒரு 7 power n - 1 வரும். அதை நம்ம இங்கே ரைட் பண்ணுறோம். அதுக்கடுத்து இந்த டேர்மை சிம்பிளிஃபை பண்ணுறப்ப நமக்கு 6/7 the whole square கிடைக்கும். இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதையும் நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா 7 power n கிடச்சிரும். மைனஸ் இந்த மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணோம்னா -5n + 4 வரும். டிவைடட் பை 6/7. ஸோ அந்த 6/7ல் இருக்கக்கூடிய அந்த 6 மட்டும் எடுத்துக்கிட்டு 7 பவர் 7 power 1 இந்த கீழே வரக்கூடிய இந்த 7 power n கூட நம்ம ஆட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா 7 power n - 1 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. 7 power n - 1 அப்படிங்கிறது கிடைக்குது. ப்ளஸ் 5 × 7 power n - 1 -1 டிவைடட் பை இதில் வரக்கூடிய இந்த 7 ஸ்கொயரை இந்த 6 ஸ்கொயர் 36ன்னு எடுத்துக்கலாம். இந்த கீழே டினாமினேட்டரில் வரக்கூடிய இந்த 7 ஸ்கொயரை நம்ம இது கூட மேலே எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா 7 power n - 1 மைனஸ் 7 power n - 1 -2 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அல்லது இதில் இருக்கக்கூடிய ஒரு 7 கூட நம்ம இதில் கேன்சல் பண்ணிடலாம். அதாவது 6/7 ஹோல் ஸ்கொயரில் 2 7 இருக்கும். ஒரு 7 கேன்சல் பண்ணிவிட்டு இந்த 7 கூட ரிமைண்டர் ஒரு 7 மட்டும் இருக்கும். அந்த 7 இந்த 7 power n - 1 கூட நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா 7 power n - 2 கிடைக்கும். இதில் இருக்கக்கூடிய 7 power n - 1 கூட இந்த 7 நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 7 power n - 2 வரும். மீதி இருக்கக்கூடிய இந்த 7 இந்த இதில் இருக்கக்கூடிய 7ஆல் கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு 7 power n - 2 36 கிடைக்கும். ஸோ இதுதான் இதனோட ஆன்சர். இது எடுத்துக்காட்டு 5.16. அதுக்கு அடுத்தது எடுத்துக்காட்டு 5.17 பார்த்தோம்னா 1/1 + √2 1 + 1/√2 + √3 + 1/√3 + √4 என்ற தொடரின் முதல் n உறுப்புகளின் கூடுதல். இப்போ கேவாவது உறுப்பு டிகே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் இதை, அதாவது கே டேர்மாக எடுத்துக்கிறோம். டிகே = 1/1ங்கிறத √k எடுத்துக்கிறோம். இது √2ங்கிறத √k + 1ன்னு எடுத்துக்கலாம். ஜென்ரல் டேர்மாக இதை எடுத்துக்கிறோம். இதை வந்து நம்ம ஜென்ரல் டேர்மாக எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு இப்போ 1/√k + √k + 1 = 1/√k + √k + 1 இன்ட்டு
இதனோட காஞ்சிகேட்டால் மல்டிபிள் பண்ணுறோம். அந்த ப்ளஸ்ஸுங்கிறது மைனஸ் போட்டுக்கிறோம். ரூட் ஆஃப் கே மைனஸ் ரூட் ஆஃப் கே ப்ளஸ் 1 பை ரூட் ஆஃப் கே மைனஸ் கே ப்ளஸ் 1. இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா ரூட் ஆஃப் கே மைனஸ் கே ப்ளஸ் 1 பை இது ரெண்டையும் மல்டிபிள் எழுதிக்கிறோம். ரூட் ஆஃப் கே ப்ளஸ் ரூட் ஆஃப் கே ப்ளஸ் 1 ரூட் ஆஃப் கே மைனஸ் ரூட் ஆஃப் கே ப்ளஸ் 1. ஸோ இது ஏ ப்ளஸ் பி, இது ஏ மைனஸ் பி. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். இப்போ ரூட் ஆஃப் கே ஸ்கொயருங்கிறது கே, ரூட் ஆஃப் கே ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயருங்கிறது கே ப்ளஸ் 1 மட்டும் வரும். இதை நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதில் -1 வேல்யூ கிடைக்கும். -1 மேலே எடுத்துகிட்டு போனோம்னா ரூட் கேங்கிறது மைனஸ் கே ஆகிடும். ரூட் ஆஃப் கே ப்ளஸ் 1ங்கிறது ப்ளஸ் கே ப்ளஸ் 1 ஆகிடும். அப்போ இதனோட வேல்யூ நமக்கு ரூட் ஆஃப் கே ப்ளஸ் 1 மைனஸ் ரூட் ஆஃப் கே அப்படிங்கிறது கிடைக்குது. இடையில ஒரு கொஸ்டின் அந்த 5.16 ரிப்பீட் ஆகிருக்கு, அது நம்ம எழுத தேவையில்லை. இந்த எடுத்துக்காட்டு 5.17ஓட கண்டினியூ இங்கே இருக்குது. இதை நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். சம்திங் ஏதோ ரிப்பீட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்தது இந்த ரூட் ஆஃப் கே ப்ளஸ் 1 மைனஸ் ரூட் கே இதனோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதாவது 1/1 + √2 அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த ஜென்ரல் டேர்ம் படி √2 மைனஸ் √1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதனோட வேல்யூ இந்த மாதிரி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். ஸோ 1/1 + √2 அப்படிங்கிறது √2 மைனஸ் √1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி 1/√2 + √3 அப்படிங்கிறத √3 மைனஸ் √2 √3 மைனஸ் √2 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து ரூட் ஆஃப் n மைனஸ் 1/√n + ரூட் ஆஃப் n அப்படிங்கிறத √n மைனஸ் ரூட் ஆஃப் n மைனஸ் 1ன்னு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது 1/√n ப்ளஸ் ரூட் ஆஃப் n + 1ங்கிறத ரூட் ஆஃப் n + 1 மைனஸ் √n எடுத்துக்கிட்டு அந்த வேல்யூஸ் எல்லாமே இந்த சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு அடுத்தடுத்த டேர்ம்ஸ் கேன்சல் ஆகும். அதாவது இந்த √2 கேன்சல் ஆகும், இந்த √3 இது கூட கேன்சல் ஆகும். ஸோ இந்த √n கேன்சல் ஆகிடும். ரூட் ஆஃப் n மைனஸ் 1 இன்னும் ரூட் ஆஃப் n மைனஸ் 1 அது கேன்சல் ஆகிடும். இப்போ நமக்கு ரிமைண்டர் என்ன லாஸ்ட்டாக என்ன இருக்குன்னா இந்த -√1 இந்த ரூட் ஆஃப் n + 1 இந்த ரெண்டு டேர்ம் மட்டும் இதில் கிடைக்கும். இப்போ இதை வந்து ரூட் ஆஃப் n + 1 - 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ரூட் ஆஃப் n + 1 - 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது எடுத்துக்காட்டு 5.18 பார்க்குறோம். சமேஷன் k = 1 to n 1/k × k + 1ஓட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ இதில் பார்த்தோம்னா இதில் நம்ம tk வேல்யூ எடுத்தோம்னா 1/k × k + 1ன்னு எடுத்துக்கிட்டு இதை வந்து நம்ம பகுதி பின்னமாக பிரிக்கிறோம். a/k + b/k + 1ன்னு பிரிக்கிறோம். அப்படி பிரிக்கிறப்ப நமக்கு k × k + 1 ன்னு எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு a × k + 1 + b × k = 1 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அடுத்தது இதில் k = 0 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதில் a-யோட வேல்யூ 1 கிடைக்கும். அடுத்து இதில் k = -1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா b-யோட வேல்யூ -1 கிடைக்குது. b-யோட வேல்யூ -1 கிடைக்குது. ஸோ அதனால் இந்த வேல்யூஸ் எல்லாமே இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். a-யோட வேல்யூ 1, b-யோட வேல்யூ -1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் k-யோட வேல்யூ நம்ம கொடுக்குறோம். 1 to n வரைக்கும் கொடுக்குறோம். கொடுத்தோம்னா நமக்கு இந்த டேர்ம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கிடைக்கும். அதாவது இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். k = 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அடுத்து k = 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். k = 3, k = n சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ இதில் நமக்கு ரிமைனிங் என்ன கிடைக்கும் அப்படின்னா இது எல்லாமே கேன்சல் ஆகிரும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு டேர்ம் 1ம் இந்த லாஸ்ட் டேர்ம் 1/n + 1 இந்த ரெண்டும் தான் கிடைக்கும். ஸோ இதுதான் இதனோட மதிப்பு. ஸோ இது வரைக்கும் இருக்கிறத நீங்கள் கிளாஸ் ஒர்க்கில் எழுதிக்கிங்க. இந்த இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு சொல்லியிருக்கிறேன், அதை எழுதுங்க, அதை எழுதி அனுப்புங்க.
தேங்க்யூ.